வணக்கங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கரூரில் இருந்து ஒரு 15 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் ஒரு 3 வாலிபர்களுக்கு நடந்த திகில் மற்றும் அமானுஷி சம்பவத்தை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 வாலிபர்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்திருக்காங்க 2021 காலகட்டத்தில். அந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, இந்த மாதிரி வீடியோக்கள் எல்லாமே போட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது நல்ல வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸும் நல்லா இருந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் சுடுகாட்டில் போயிட்டு நைட்டு 12 மணிக்கு பிரியாணி சாப்பிடுங்க, சில்லி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்டில் சொன்ன காரணத்தினால இந்த 3 வாலிபர்களும் அங்கே இருக்க வீட்டிற்கு பக்கத்தாலேயே அருகாமையிலே இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டுக்கு போயிட்டு நைட்டு 12 மணிக்குங்க 3 வாலிபர்களும் சேர்ந்து நல்லா மதுபானம் அருந்தக்கூடிய வாலிபர்கள் தான். அதனால் ஒரு தலைக்கு ஆளுக்கு 2 பீரை வாங்கிட்டு மொத்தம் 6 பீரை வாங்கிட்டு அப்படி அந்த அருகாமையில் இருக்கக்கூடிய பில்லி கடையில் ஒரு சில்லியும் வாங்கிட்டு சைடிஷ் எல்லாமே வாங்கிட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி வரையும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. 12 மணி ஆனவுடனே அந்த இருக்க சுடுகாட்டில் போயிட்டு எல்லாம் நல்லா மதுபானத்தை எல்லாம் இருந்துட்டு வீடியோவும் எடுத்து முடிச்சுட்டு வழக்கம் போல் இவங்களும் வீட்டுக்கும் வந்துட்டாங்கங்க. சில நாட்கள் கழித்து அந்த வீடியோவையும் யூடியூப்பில் அப்லோடும் பண்ணுறாங்கங்க. அதுவும் நல்ல வியூஸ் அண்ட் ஃபாலோவர்ஸோடு நல்லா போயிட்டுருக்குங்க. இந்த பசங்களுக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களோடையும் மது அருந்தக்கூடிய ஒரு பழக்கம் இருந்திருக்குங்க. இதை அந்த வீடியோ அப்லோடு பண்ணி ஒரு சில நாட்கள் கழித்து அவங்க ஊரில் இருக்க பசங்க எல்லோரும் சேர்ந்து இந்த 3 பேரும் அவங்களோட சேர்ந்து மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. அப்படி மது அருந்தும்போது அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோவை பார்த்த பக்கத்தால் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும், ஏன்டா இந்த சுடுகாட்டில் போயிட்டு சாப்பிட்ருக்கீங்க, இந்த சுடுகாட்டில் யார் வேணாலும் போய் சாப்பிடுவாங்க, முடிஞ்சால் அதுக்கும் பக்கத்தால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சுடுகாட்டில் ரொம்ப திகில் மற்றும் அமானுஷியம் நிறைஞ்ச சுடுகாடுங்க அது. அந்த சுடுகாட்டில் போயிட்டு நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் 12 மணிக்கு சாப்பிட்டு வீடியோ போடுங்கடா, அப்போ நான் ஒத்துக்கிறேன்டா, உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தால் இருக்கக்கூடிய நபர் சொல்கிறாருங்க. இந்த நபர்களும் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டு ஒரு சில நாட்கள் கழித்து அதே மாதிரி ஒரு 12 மணிக்குங்க இந்த சுடுகாட்டில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரியே 6 பீரை வாங்கிக்கிட்டு இந்த 3 வாலிபர்களும் கரெக்டாக ஒரு 12:55 டைமிங்கில் எங்கள் வீட்டில் இருந்து கிளம்புறாங்க. 5 நிமிஷத்தில் அந்த சுடுகாட்டுக்கு போயிடலாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க இருக்கும். அந்த சுடுகாட்டுக்கு போகும் வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாய் அடிபட்டு கிடக்குதுங்க, ரத்தம் வந்த மாதிரி. இதே பார்த்து அவங்க எதுவுமே நினைக்காம அவங்க பாட்டுக்கு இந்த 3 நபர்களில் பார்த்தீங்கன்னா 3 பேர்த்துக்குமே பேயை பற்றி இந்த மாதிரி அமானுஷிய விஷயத்துலாம் நம்பிக்கை இல்லைங்க. இங்கே அடிபட்டு கிடந்த அந்த நாயை பார்த்துட்டு நேராக உள்ளே போகிறாங்க. அங்கே போனால் இவங்களே நெஞ்சே பதற மாதிரி ஒரு சம்பவங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சுடுகாட்டில் இவங்க போகிற டைமிங்கில் ஒரு பெண்மணியினோட உடலை, ஒரு 25-23 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணியோட உடலை அந்த சுடுகாட்டில் அடக்கம் பண்ணி எரிச்சிட்ருக்காங்க. இதை பார்த்ததும் அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. கொஞ்ச நேரம் அங்கேயே எல்லாம் போகிற வரையும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மணி டைமிங்கில் 1:30 மணி டைமிங்கில் அவங்களும் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கும்பலுக்காக குறையுதுங்க. குறைஞ்ச உடனே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த 3 வாலிபர்களும் அந்த சுடுகாட்டுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு இவங்க வச்சுருந்த அந்த மதுபானம் மற்றும் சில்லிகள் இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சைடிஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நேராக அதுக்கு பக்கத்தாலே ஒரு வாய்க்கால் இருக்குங்க. அதை நோக்கி இந்த 3 பேரும் போகிறாங்க. இந்த 3 பேர் வாலிபரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையனோட பேர் அஸ்லாமுங்க, இன்னொரு பையன் பேர் ஆகாஷுங்க, இன்னொரு பையன் பேர் நவீனுங்க. இந்த 3 நண்பர்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த நவீன்ற பையன் முன்னாடி போகிறாருங்க. முன்னாடியே போன உடனே இந்த நவீன் திடீர்னு என்ன நினச்சாரோ தெரியலைங்க, எதை பார்த்து பயந்தாருன்னு தெரியலைங்க, அப்படியே சடனாக அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டாருங்க. நின்னதுமே இந்த அஸ்லாம்ங்கிற பையன் அவர் பின்னாடி போயிட்டு வாடா போகலான்னு சொல்லி கூப்பிட்றாருங்க. அந்த பையனும் நான் வர மறுத்துருக்காருங்க. அவர் பாட்டுக்கு ஏதோ பேய் அடித்த மாதிரி அப்படி நின்றுட்டு இருந்திருக்காருங்க.
இதை பார்த்து தான் அந்த அஸ்லாமுங்கிற பையன் நேராக ஆகாஷுங்கிற பையனை கூப்பிட்றாங்க. அப்படி கூப்பிட்டதும் அந்த இடத்துக்கு நேராக ஆகாஷ் வந்து நேராக தலையோட ஒரு அடி அடிச்சிருக்காரு. அடித்த உடனே என்ன ஆச்சுன்னு தெரியாமல் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனும் எதுவுமே நடந்த மாதிரி காட்டிக்கலைங்க. நேராக 3 வாலிபர்களும் வந்திருக்காங்க பைக்கிட்ட வந்துட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே அந்த நவீன்ற பையன் வந்து இந்த 2 வாலிபர்களோட வயசு கம்மிங்க. அந்த வாலிபர் தான் எப்போ போனாலும் எங்கே போனாலும் வண்டி அந்த வாலிபர் தான் கூப்பிடுவார். அன்னைக்குன்னு பார்த்துட்டு அந்த வாலிபர் அந்த வண்டியை எடுக்க மறுத்துருக்காருங்க. இதை மறுத்ததும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷுங்கிற பையன் வண்டியை எடுத்துட்டாருங்க. எடுத்ததும் 2 பேரும் 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டுக்கு வரக்கூடிய டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி வாக்கில் இருந்திருக்குங்க. வந்ததும் இந்த 3 வாலிபர்களுக்கும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னா எப்படி சொல்கிறதுனா, அவங்க இந்த ஆகாஷுங்கிற பையனோட அவங்க ஆயா இறந்து ஒரு 2 மந்த்து தாங்க இருக்கும். அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா யாருமே அந்த வீட்டுக்கு தான் போயிட்டு பசங்க எல்லாரும் கூட்டிகிட்டு போயிட்டு மதம் இருந்தக்கூடிய பழக்கங்கள் இருந்திருக்குங்க இந்த 3 வாலிபர்களுக்கும். அப்படி இருக்க டைமிங்கில் இந்த நவீனுங்கிற பையனை மட்டும் 2 வாலிபர்களும் சேர்ந்து அந்த வீட்டில் கொண்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு பேரும் இந்த ஆயா வீட்டிலே வந்து படுத்துருக்காங்க. அந்த நவீனுங்கிற பையனோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா அம்மா கிடையாதுங்க, அக்கா மற்றும் அப்பா மட்டும்தாங்க. இந்த வாலிபரை விட்டுட்டு வந்துட்டு இவங்க 2 பேரும் நார்மல் வாழ்க்கையில் ஈடுபட்டுருக்காங்க, படுத்து தூங்கியிருக்காங்க. அடுத்த நாள் காலையிலே ஆயிடுச்சுங்க. காலையில் ஆனதும் இவங்களும் அதுக்கு அடுத்த நாளும் பார்த்திங்கன்னா 3 நபர்களும் சேர்ந்து மது இருந்த மதியானம் டாஸ்மார்க் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு வழக்கம் போல் இவங்களும் டாஸ்மார்க்கில் மதம் இருந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அந்த நவீன்கிற அவங்க வீட்டில் விட்டுட்டு இந்த ஆகாஷ் மற்றும் அஸ்லாமுங்கிற நண்பர்கள் 2 பேரும் இந்த ஆயா வீட்டுக்கே வந்திருக்காங்க. திடீர்னு ஒரு 4 மணி வாக்கில் ஒரு ஃபோனுங்க இந்த ஆகாஷுக்கு. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவீனோட அக்காங்க. ஆனால் நீங்கள் நைட்டு விட்டுட்டு போனீங்கல்ல, அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வந்தவன் எங்கே போனான்னு தெரில, காலையில் போய் அவங்களே இல்லை, 5:30 மணி தோராயமாக தான் வீட்டுக்கே வந்தான் அப்படின்னு சொல்லி அவங்க அக்காவும் சொல்லியிருக்காங்க. இதை கேட்டால் அஸ்லாம் மற்றும் ஆகாஷுக்கு ஒரு ஷாக்குங்க. சரி பாப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த நவீன்கிற நம்பரும் ஒரு 6 மணி 7 மணி தோராயமாக ஈவினிங் டைமுங்க மறுபடியும் இந்த ஆயா வீட்டுக்கு வந்திருக்காரு. வந்ததும் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் மற்றும் அஸ்லாம் கிட்ட அண்ணே வாங்க, இன்றைக்கும் நம்ம மதம் இருந்தலாம், அதே மாதிரி போயிட்டு நேற்று தான் நேரமே வந்துட்டோம், போனதும் வந்துட்டோம், நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி போயிட்டு அதே மாதிரி வாங்கிட்டு போயிட்டு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டோன்னே இவங்க 2 பேர்த்துக்கு ஒரே குழப்பங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நவீன்கிற பையன் மோட்டர் பைக் எடுத்துகிட்டு நேராக டாஸ்மார்க்கு போயிடுறாங்க. இது போனதும் இந்த அஸ்லாம் மற்றும் ஆகாஷுக்கு ஒரே குழப்பங்க. என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியலைங்க. சரி வரட்டும், நேற்று தான் வீடியோ பண்ணி சீக்கிரமாக வந்துட்டோம், இன்றைக்கி வந்து நல்லா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கிளம்புறான் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காங்க. அந்த நவீன்கிற நபரும் நான் வாங்கிட்டு வந்துட்டாருங்க. நேராக அந்த சுடுகாட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக தோராயமாக ஒரு 12-12:30 டைமிங் இருக்குங்க. அங்கே போயிட்டு இந்த நவீன்கிற நபர் 4 மதுபான பாட்டில்களோட உள்ளே வராருங்க. இவங்க பின்னாடியே அந்த சமாதியில் வச்ச உடனே அவங்களுக்கு ஒரே ஷாக்குங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னடா 4 தான் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் எனக்கு வேணாம் நீங்கள் மட்டும் குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போயும் அவருக்கு இன்னொரு ஷாக்குங்க. அப்போயும் அவங்களுக்கு குழப்பங்க. அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 2 நபர்களும் மது அருந்திட்டு இருந்திருக்காங்க. மது அருந்திட்டு தான் வீடியோ எடுப்பது இவங்களுக்கு வாடிக்கையாக இருந்திருக்குங்க. இந்த நவீன்கிற நபர் மட்டும் வேகமாக போய் நடந்து போகிறாருங்க. இவங்க 2 பேர் கூப்பிட அதுலேயே விழுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த நேற்று எரிச்ச அதே சமாதியில் பார்த்தீங்கன்னா இந்த நபர் போயிட்டு உட்காந்துக்கிட்டு அழுன்னு அழுகுறாரு. என்ன இப்படி ஆயிடுச்சு, நான் இறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அழுன்னு அழுகுறாருங்க. அது பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் அது இருந்துட்டு நேராக போய் அங்கே நவீன